ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆர்எஸ்கே இனிய சேவை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ண போகிறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போல்லாம் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு தெரியாமல் இருக்கும். சில பேர் எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு சிஸ்டம் ஃபெமிலியராக யூஸ் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக அப்லோட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இசேவை மையம் சிட்டிசன் லாகின் கிரியேட் பண்ணி நீங்களே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வந்துட்டு நான் பிடிஎஃப் எடுத்திருக்கேன். இசேவையில் எப்படி அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு அதுக்கு அவங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து டிஎன்ஐ இசேவை அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எப்படி லாகின் பண்ணுறது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இசேவை லாகின் பண்ணோன்னே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணோன்னே அதில் வந்துட்டு இப்போ வந்துட்டு முன்ன பின்ன இருக்கும். அது அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆர்டரில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஆர்டர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். சிட்டிசன் லாகின் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டே வந்துடும். நீங்கள் ஏஜென்ட் அவங்க லாகின் ஐடியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு 20-30க்கு மேலே இருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அதில் வந்துட்டு REV 104 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது வந்து எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிட்டிசன் லாகின்க்கு எதுக்கும் எல்லாம் ஒரே போர்ட்டல் தான். இதில் வந்துட்டு ஆப்ரேட்டர் சிட்டிசன் அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு செலக்ட் பண்ணோன்னே இல்லை வந்துட்டு ப்ரொசீடுன்னு கொடுத்துக்கோங்க. ப்ரொசீடுன்னு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ் கேன் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. கேன் இருந்துச்சுன்னா அவங்களோட ஆதார் நம்பர் இல்லைன்னா அவங்களோட கேன் நம்பர் போட்டு இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு கீழே ரெஜிஸ்டர் கேன்னு இருக்கும். ரெஜிஸ்டர் கேனுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு கரெக்டாக டீட்டெயில் என்டர் பண்ணிக்கோங்க. ஒன் டைம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இடையில வந்து எடிட் பண்ண முடியும். ஒன்று அப்லோட் ஆகணும் இல்லை ரிஜெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண முடியும். இப்போ எடிட் பண்ணுற ஆப்ஷன் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்லாம் முன்னாடி நம்ம எடிட் பண்ண முடியாது. நம்ம மெயில் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் தரவாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் கொடுங்க. ப்ரொசீடியர்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கேன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீடியர்னு கொடுத்துருங்க. ஆல்ரெடி கேன் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு கேன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி கீழே ப்ரொசீடியர் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் கேன் கொடுத்து எடிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா ப்ரொசீடியர்னு கொடுத்துருங்க. ப்ரொசீடியர்னு கொடுத்துட்டு அதை டாக்குமெண்ட்ஸு உள்ள டீட்டெயில் கேட்கும். ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கிராஜுவேஷன் ஆச்சு படிச்சிருக்காங்களான்னு கேட்கும். நோன் கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அடுத்து வந்து ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதணும். ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னால் நம்மளோட ஃபேமிலி மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் அப்பா அம்மா உங்கள் அண்ணன் தம்பி இல்லைன்னா தம்பி தங்கச்சி இருப்பாங்களோ அவங்க டீட்டெயில் என்டர் பண்ணிட்டு ப்ளஸ் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா பேர், அம்மாவோட அப்பா அம்மா பேர் எல்லாரோட டீட்டெயிலும் என்டர் பண்ணணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அதெல்லாம் என்டர் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க படிக்கலைன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, இப்போ லாஸ்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிங்கன்னா 12th எந்த இயர் முடிச்சிங்க அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதில் என்ன படிக்க போகிறீங்க, எந்த காலேஜ், என்ன கல்வி, என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க அதெல்லாம் டீட்டெயிலாக என்டர் பண்ணிடுங்க. இது வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்போஸ் வேறு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கல, வேறு காலேஜுக்கு கிடச்சிச்சினாலும் பிரச்சனை கிடையாது. இது என்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில் தான். இது வந்து இதுக்கும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா ஃபோட்டோ, உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே ஒரிஜினல் தான். எந்த டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு. இப்போ அப்பா வந்து 10th முடிச்சிருந்தாங்கன்னா 10th டிசி வைக்கணும். ஒன்ஸ் அவங்க 10th டிசி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்க மார்க் ஷீட் ஏதாச்சும் ஒன்று வச்சா ஆகணும். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் விஓ ஆர் ஆர்ஐயில் கன்சிடர் பண்ணிக்கோங்க என்ன பண்ணலான்ட்டு. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற டிசி இல்லைன்னா அட்லீஸ்ட் மார்க் ஷீட் ஆச்சும் வைக்கணும். உங்கள் தம்பி தங்கச்சி இல்லைன்னா அக்கா யாராச்சும் 11th 12th 11th 10th படிச்சிருக்காங்களோ அவங்களோட ஐடி கார்டு அட்லீஸ்ட் ஐடி கார்டு வைக்கணும். இல்லைனா போனஃபைட்
ஏதாச்சும் ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சே ஆகணும். அதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தான் வேணும். எதுவும் ஜெராக்ஸ் வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரண்ட். ப்ளஸ் வந்துட்டு அவங்களோட அப்பாவோட அம்மா அப்பா, அம்மாவோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களாம் படிச்சிருப்பாங்க. சில பேர் படிக்காமல் இருப்பாங்க. உயிரோடவும் இருப்பாங்க. சில பேர் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நோட்ரி பப்ளிக், அதாவது அஃபிடேட்டிவ், அது கம்பல்சரி வைக்கணும். அந்த டீட்டெயிலாக எழுதிட்டு அவங்களோட ஏஜ், அவங்க இருக்காங்களா இல்லையா, ப்ளஸ் அவங்க என்ன படிச்சிருக்காங்க, படிக்கவில்லைன்னா படிக்கவில்லைன்னு போட்டுருங்க. படிச்சிருந்தாங்கன்னா என்ன படிச்சிருக்காங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஒரு அஃபிடேட்டிவ்கிட்ட நோட்ரி பப்ளிக்கில் சைன் பண்ணி கண்டிப்பாக அந்த ஃபார்ம் வைக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வீட்டிலேருந்து அப்ளிகேஷன் போடுறீங்கன்னா எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அஃபிடேட்டிவ் நாங்கள் ரெடி பண்ணி தரோம். இஃப் நீடட்னா டீட்டெயில்ஸ்லாம் தேவை, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டிங்கன்னா நாங்களும் எடிட் பண்ணி சாஃப்ட் காப்பியாகவும் அனுப்புகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி வேணால் நீங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுறோம். இல்லை எனி டவுட் ஏதாச்சுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோடனே கீழே வந்து பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு அஃபிஷியல் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ₹60 ஒன்லி தான். சில சென்டர்ஸ் போனீங்கன்னா கவர்மெண்ட் இ-சேவை மையம்னா அவங்க ₹60 தான் வாங்குவாங்க. சம்டைம் ப்ரைவேட்டாக போனீங்கன்னா அவங்க சில இடத்துல ரேட் மாறும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களாக வீட்டிலேருந்து பண்ணனாலும் இந்த ₹60 தான். இதை தாண்டி எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ரெசிப்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் அதுதான் யூஸ் ஆகும். நீங்கள் யார்கிட்ட இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அந்த டிஎன்னு சொல்லியிருக்க நம்பரை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை கையில் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆனோடனே திருப்பியும் செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி மேலே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் லாகின்னா நீங்களே போயிட்டு அந்த செக் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே இ-சேவையில் கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி சொல்லுங்கள். இ-சேவை போகாமல் இ-டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் வந்துட்டு அவ்வளோ அந்த டிஎன்னு சொல்லிட்டு அந்த நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா யார்கிட்ட இருக்குது, அப்ரூவ்ட் ஆகிடுச்சா இல்லையா, என்ன ரீசன், எதுவும் ரிட்டர்ன் போட்டுருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் எல்லாமே இதாகிடுச்சுன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிரும். இதில் வந்துட்டு க்ரீன் டிக் ஆகாமல் சில பேர்த்துக்கு இருக்கும். ஃபோனில் மொபைலில் பண்ணால் கண்டிப்பாக ஆகாது. சிஸ்டமில் பண்ணியிருந்தாங்கன்னா க்ரீன் டிக் வராமல் இருக்கும். அதுக்கு க்ரீன் டிக் எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அது நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே ரிப்ளை வரும்.